السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏக வல்ல நாயனின் அடியார்களே, அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை கொள்கை சொந்தங்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபை, அவனுடைய மிகப்பெரிய அருள், நாமெல்லாம் புனித நாளான நோன்பு பெருநாள் தினத்திலே இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த வழியிலே தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கும் இன்றைய நாளுடைய ஒட்டுமொத்த பரக்கத்தையும் இறைவன் நமக்காக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்தவனாகும் என்னுடைய இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த 29 நாட்களுக்கு முன் இந்த ரமலான் நம்மை எல்லாம் அணுகியது. இந்த ரமலான் வரும்போது இதை ஆற தழுவி வரவேற்பதற்காக ஏராளமான வரவேற்புகளை அதற்கு முன்னாடி இருந்தே தொடங்கிவிட்டோம். சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு மெசேஜ் பரவும். ரமலானுடைய இந்த விஷயத்தை யார் முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும்னு ஆதாரத்தில் இல்லாத ஒரு ஹதீஸை மார்க்க சட்டம் போல பரப்புகிற ஒரு பெரிய மெசேஜ்லாம் ஓடிட்டுருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரமலான் வரப்போகுது என்று சொன்னால் அதற்கான ஆயத்த வேலைகளை நாம் பல சந்தர்ப்பங்களிலே செய்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால், நம்முடைய வேலைகள், என்னுடைய வியாபாரம், நான் வேலை பார்க்கிற அந்த நிறுவனம், இந்த எல்லாத்துக்குமே நோன்பு நேரத்தில் சில பிரத்யேக முடிவுகளை எடுத்திருப்போம். ஏன்னா நான் தொழுகைக்கு போகணும், நான் இஃப்தாருக்கு போகணும், காலையில் தஹஜ்ஜுத் எந்திரிக்கணும், சஹருக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு, கடைசி ஒற்றைப்படை இரவுகள் அல்லது கடைசி 10 இரவுகளில் இழ்திகாஃப் இருக்க வேண்டியிருக்கிறது, ஒற்றைப்படை இரவுகளில் அமல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நான் என்னுடைய பணிகளை இந்த மார்க்கத்திற்காக திட்டமிட்டு என்னுடைய இதர உலக பணிகளை எல்லாம் அதற்காக தியாகம் செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வேலைகளை செய்த அந்த மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ரமலான் நமக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, நமக்கு இறைவனின் அருளால் இந்த ரமலானிலே நம்மால் முடிந்த அளவுக்கு அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே இந்த ரமலானை நாம் அணுகினோம். ஆனால் தற்போது இந்த சூழ்நிலையிலே நம் பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அன்பிற்குரிய ஒருவர் எப்படி நமக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பாரோ அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது நம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த தாக்கம் நம்மால் வாயால் சொல்ல இயலாது. ஏன்னால் அது உளப்பூர்வமாக, உள ரீதியாக நமக்கு ஏற்படுகிற அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் கடுமையான துக்கத்தையும் சோகத்தையும் வரவைக்கும். அதுபோல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு செய்தி தான் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்த இந்த தருணம். கடந்த 29 நாட்கள் நம்மோடு பயணித்த அந்த ரமலான் இன்று இல்லை. நேற்று இரவோடு அது முடிந்து விட்டது. இன்று முதல் ஷவ்வாலில் இருக்கிறோம். ரமலான் என்று சொன்னால் அதற்கு கொடுக்கிற அந்த பிரத்யேக முக்கியத்துவம் மற்ற எந்த மாதங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் ரீதியாக நாம் விளங்கிதானே வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் செய்கின்ற செயல்பாடுகள் சரிதானா? நான் ரமலானுக்கு கொடுக்கிற இந்த முக்கியத்துவம், நான் ரமலானுக்காக செய்கின்ற அந்த அமல் வெறும் ரமலான் மாதத்திற்காக செய்கிறேனா அல்லது அல்லாஹ்விற்காக செய்கிறேனா?
அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிற ஒரு அருமையான வசனம், பலமுறை நாம் கேட்ட வசனம். இந்த நோன்பை எப்படி முன்னாடி வாழ்ந்த சமூகத்தினருக்கு அருள் புரிந்தோமோ, கடமையாக்கினோமோ, அதுபோல தான் உங்கள் சமூகத்துக்கும் செஞ்சிருக்க நல்லா சொல்கிறான். ஆனால் இந்த நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்க பெறுவது என்ன என்பதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிற அந்த செய்தி தக்குவா, இறையச்சம் என்ற அந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறான். உண்மையிலே இறையச்சமாக இருக்கிறோமான்னு கேட்டால் இறையச்சத்தோடு தான் இருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் இறையச்சத்தின் ஊடாக, இறையச்சத்தின் பலனாக நாம் இறைவனை பயந்து நம்மளுடைய செயல்பாடுகளை இறைவனுக்கு திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கியிருக்கோம். இதோ இந்த நேரத்தில் இந்த சபையில் இருப்பது கூட இறையச்சம் தான். பல மக்களுக்கு பெரிய டவுட்டு, என்ன செய்யணும், இன்னைக்கு தொழுவணுமா வேண்டாமா, இன்னைக்கு நோன்பு வைக்கணுமா வேண்டாமா, மார்க்க ரீதியாக இது எப்படி அணுகுவதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை தெரிந்தால் கூட நம்மளுடைய பெருமை என்ன ஆகிறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, நான் ஊருக்குள்ள நான் வச்சிருக்கிற அந்த கெத்து என்ன ஆகிறது என்பதற்காக எதை விட்டு விட்டார்கள், சுன்னத்தை விட்டுட்டாங்க. ஒரு மிகப்பெரிய நபிலாம் ஸல்லல்லாஹு வழிமுறை விடுறாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த தொழுகைக்காக வந்ததற்கான நோக்கம் இறையச்சம். எங்கே இன்றைய தினத்திலே நாம் நோன்பு பிடித்தால் அது ஹராமாகி விடும் என்ற பயம். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியின் வாயிலாக, அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் வாயிலாக இதை முறைப்படி உறுதிப்படுத்தி இந்த தொழுகையை அல்லாஹ்வின் அருளால் நிறைவு செய்திருக்கிறோம். மீதி இருக்கிற இந்த அமல்களையும் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறையச்சம். நோன்பில் நாம் இறையச்சத்தோடு இருந்தோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் தான். கடுமையான வெயில் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது நமக்கெல்லாம் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியமே இல்லை. 10-12 மணிக்கெல்லாம் எப்படியாவது மற்ற நேரமாக இருந்திருந்தால் ஒரு 2 ஜூஸ் அடிச்சிருப்போம், முடிஞ்ச வரைக்கும் கூழ் தண்ணி எதையாவது குடிச்சிருப்போம். ஆனால் இந்த நோன்பில் இருக்கிற நாம் எவ்வளோ கூழ் தண்ணி நம்ம அருகில் இருந்தாலும், எத்தனை ஜூஸ் பாடுகள் அருகில் இருந்தாலும், நாம் பெரிய ஜூஸ் கடையே வச்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? அல்லாஹ்விற்கு அஞ்சி நான் நோன்பு இருக்கிறேன், அல்லாஹ்விற்காக நோன்பு இருக்கிறேன், நான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் இந்த செயலை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நான் நாளை மாட்டி கொடுவேன், அல்லாஹ் இதை பார்த்து கொள்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன பண்ணுவோம்? நான் என்னுடைய இறையச்சத்தை மெயின்டைன் பண்ணி இறைவனுக்கு பயந்து நோன்பை சரியான முறையில் முடித்து வைக்கிறேன். அப்படிப்பட்ட இறையச்சம் கொண்ட நாம் நம்முடைய செயல்பாடுகளை மற்ற மாதங்களிலும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே இறையச்சத்தை புகுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ரமலானுடைய எதிர்பார்ப்பே அதுதான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையில் 9வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் சொல்றான், "ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர ஷையன்." ஒரு கண்ணியமான சில மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி ஒப்பு கொண்டுக்குவாங்க. ஆமா, நான் பாவம் செஞ்சேன், இறைவா என் பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு கேட்டுருவாங்க. அவங்க கூடுதலாக என்ன செய்கிறாங்க? நல்ல செயலையும் செய்கிறாங்க, வேற என்ன செய்கிறாங்க? தீய செயலையும் சேர்த்து செய்கிறாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணலாம்? அல்லாஹ் நாடினால் இவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கலாம்னு அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார் யார் புனிதர்களாக இருக்கிறார்களோ நம்மை போன்ற இந்த மக்களைத்தான் இறைவன் பார்த்து சொல்கிறான், நல்லது செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நோன்பில் செய்த எல்லா விஷயமும் நன்மையா நன்மை இல்லையா? ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து செய்தோமா இல்லையா? ஆனால் இந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய செயல்பாடுகளிலே ஏராளமான தீய காரியங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாத செயல்பாடுகளையும் புகுத்துறேனா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் கூடுதல் அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழி யாருக்கு தெரியுமா கிடைக்குது? அல்லதீன ஆமனு வலம் யல்பஸு ஈமானுஹும் பிலுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் இறை நம்பிக்கை கொண்டு தனது இறை நம்பிக்கையுடன் அநியாயத்தை கலந்து விடாமல் இருப்பவருக்கு அம்னு, அவருக்கு தாம் பாதுகாப்பு இருக்கு, லஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம என்ன பண்ணணுமா? இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வை நம்பின விளைவாக தானே இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். இறைவனை ஏற்றுக்கொண்டதால தானே இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் நம்முடைய அமல்களை எப்படி வைக்கணும்னு சொல்கிறான் அல்லாஹ். அநியாயத்தோடு சேர்ந்து வைக்காதீங்க. உங்கள் நன்மை செய்றீங்களா, நன்மையோடு இருங்க. கூடுதலாக எதை சேர்க்காதீங்க? அநியாயத்தை, பாவத்தை சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா யார் சேர்க்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்னத்தை தரானா? அவனுடைய பாதுகாப்பு, அம்னை தரன்றான். இன்னும் இவர்கள்தான் நேர்வழி அடைந்தோர். நாம் நேர்வழி பெற வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? என்னுடைய செயல்பாடுகள் நான் எதை பிரதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன அந்த நன்மையை பிரதானப்படுத்த வேண்டும். நம்மோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்ற இந்த ரமலானில் பயணித்த அந்த நன்மை ரமலான் அல்லாத காலத்திலும் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கலான்னு சொன்னால்,
இந்த ரமலானை இன்றைக்கு நம்ம எப்படி நம்ம எதிர்கொண்டோம்னா, ஒரு விருந்தாளியை நாம் எப்படி எதிர்கொள்வோமோ அதுபோல. சில விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்தால் அந்த விருந்தாளியின் மூலம் நமக்கு கிடைக்கிற விஷயம் நிறைய மகிழ்ச்சியை தரும். குறிப்பாக அவர்கள் நமக்கு நம்மளை சந்திக்கும் போது நமக்காக என்ன தருவாங்க? ஒரு பரிசையோ ஒரு கிஃப்டையோ ஒரு ஸ்வீட்டையோ தரும்போது மன மகிழ்ச்சி கொள்வோம். நமக்காக பொருளாதாரத்தை சில நேரத்தில் கொடுத்துருக்கலாம், அதுக்காக மன மகிழ்ச்சி கொள்வோம். அவருடன் பேசுவதே நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் சில விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வருவதை கௌரவமாக நினைப்போம், அவ்வளோ உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்வோம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதிர்கொள்கின்ற விருந்தாளி. ஆனால் இது எல்லாம் விட ஸ்பெஷல் விருந்தாளி தான் இந்த ரமலான். மற்ற விருந்தாளியாவது வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இந்த ரமலான் என்ன பண்ணும் சொன்னால், இந்த விருந்தாளி நம்மிடத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தையும் வாரி சுருட்டி விட்டு போகும். ஏன் பாவத்தை மட்டுமா இல்லை, என் குடும்பத்தில் உள்ள எல்லார் பாவத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போகும். இதற்கு ரமலானே அதற்கு தான் வருகிறது. நன்மை அதிகமாக செய்து நாம் நம்மளுடைய மூட்டையில் வைத்திருக்கிற தீய காரியங்களை, நான் என் மீது வைத்திருக்கிற அந்த தீமைகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் இந்த ரமலான் தன்னோடு வாரி சுருட்டி விட்டு நம்மை தூயவனாக விட்டு செல்கிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகளை இந்த ரமலான்ல அதிகமாக பார்க்குறோமா இல்லையா? காலையில் எஞ்சி தகது தொழுகிற இந்த செயல்பாடு மற்ற மாதங்கள் இருக்குதா? முதல்ல அடிப்படையில் 5 வக்து தொழுகிற இந்த செயல்பாடை ரமலானை தாண்டி மற்ற மாதங்களில் செயல்படுத்துகிறோமா? கூடுதலாக குறிப்பாக மற்ற நாட்களிலே மற்ற மாதங்களிலே ஃபஜ்ர் தொழுகையில் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், ரமலான் மாதத்தில் எவ்வளோ இருக்கும்? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பொய் பேசுவது என்பது வாடிக்கையாக வழக்கமாக்கிட்டோம். ஆனால் ரமலானில் அதை பேணி பாதுகாப்போம். ஒரு வியாபாரம் செய்யும் போது கூட யாரையும் ஒரு சற்றளவு கூட ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன், நான் ரமலானில் நோன்பில் இருக்கிறேன், எந்த விதமான அசிங்கமான ஆபாசமான சினிமா போன்ற எந்த விஷயங்களையும் நான் என்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். எதில்? இந்த ரமலானில். ஒவ்வொரு பள்ளிகளும் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு ரமலான்லையும் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? பள்ளியில் இடம் பத்த மாட்டேங்குது, அங்கே நிற்போம், இங்கே நிற்போம், மாடியில் நிற்போம், தெருவில் நிற்போம், பள்ளி வாசலுக்கு வெளியே இருப்போம். இது எல்லாம் ரமலானில் மட்டும்தான் சாத்தியமாகிறது. ரமலானுக்கு பிறகு இந்த ரமலான் முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ ஒரு போஸ்ட் வரும், எல்லாரும் வாட்ஸ்அப்பில் பார்ப்போம். ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி தேடுகிறது அப்படின்னு போடுவாங்க டைட்டில். என்னவா? பள்ளி யாரை தேடுமா? ஒவ்வொரு வணக்கவாதிகளையும், ஒவ்வொரு சுபு தொழுகிறவங்களையும், ஒவ்வொரு தகஜ தொழுதவங்களையும், ஒவ்வொரு இரவு தொழுகை தொழுதவங்களையும் தேடுது. ஏன்? நீங்களாம் ரமலானில் வந்தீங்க, நல்லா இருந்துச்சு, ரமலான் போயிருச்சு, நீங்களும் போயிட்டீங்க, திரும்ப வாங்க அப்படின்னு இந்த பள்ளி அழைக்கிறதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை பரப்புவாங்க. அது ஒரு பொதுவான போஸ்டாக இருந்தாலும் செய்தி அதில் உண்மைதான். பள்ளிகள் எல்லாம் ரமலானுக்கு பிறகு அப்படியே காலி ஆயிடுது. நடைமுறை உதாரணத்தை பார்க்கலாம். இன்றைய தினத்தில் லொஹரு, அசர், மகரிப், இஷா அல்லாவுடைய அருளால் ஓரளவு கூட்டம் இருக்கும். நாளைக்கு பாருங்கள், காலைல ஃபஜ்ர். இன்றைய தினத்துடைய ஃபஜ்ர் எண்ணிக்கை நாளை இருக்குமா? இந்த விஷயம் யாருக்காக செய்கிறோம்? நான் ரமலானில் எல்லாம் தொழுதேன், ரமலான் முடிந்ததற்கு பிறகு தொழ மாட்டேன்னா யாருக்காக இதை நான் செய்தேன்? ரமலான்ற அந்த ஒரு விஷயத்திற்காகவா, அல்லாவிற்காகவா? ரமலானுக்காக நாம் எதையும் செய்யலை. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அல்லாவிற்கு தான். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி மாறுன்னு சொன்னால், இந்த சீசனில் செய்கிற வியாபாரங்கள் போல, சீசனில் செய்கிற வணக்கம் மாதிரி. நம்மளே சில பேர் சொல்லும் போது, என்னப்பா வார முசல்லியா இருக்க அப்படின்னு கேட்போம். அப்படின்னு என்ன? வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பள்ளிக்கு வருவார். அவர் என்ன, ஜும்மாவுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க. சில பேர் வருஷ முசல்லின்னு சொல்லுவோம். எதுக்கு? பெருநாள் தொழுகை தொடரில் மட்டும் தான் அவங்களை பார்க்கவே முடியும். அது மாதிரி நம்ம இன்னைக்கு நம்மில் பிரதானமான மக்கள் எப்படி இருக்கோம்னு சொன்னால், சீசன் முசல்லி. எப்போ? ரமலானுக்கு ரமலான் எங்கே வந்துடுவேன், பக்காவாக சுபு வந்துடுவேன். ரமலானுக்கு ரமலான் 5 வக்து வேலை சொல்லி பள்ளிக்கு வந்துடுவேன். ரமலானுக்கு ரமலான் கஞ்சி போடுறாங்களா வந்துடுவேன். ஆனால் மற்ற எந்த வேலையும் நம்ம பார்க்க முடியாது. ரமலானுக்கு ரமலான் இரவு நேரத்தில் இஷாக்கு பிறகு நடக்கிற தொழுகைகளில் பயான்களில் கலந்துக்குவேன். ரமலானுக்கு ரமலான் ஃபித்ரா போடுறாங்களா, அதில் என் பங்களிப்பு இருக்கும். நான் வீடு விடா போய் தெருவில் கொடுப்பேன். இது எல்லாமே என்ன பண்ணுறோம்? சீசனுக்கு செய்கிற செயல்பாடாக செய்கிறோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் இதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் இந்த நமக்கு ஏத்தார் போல அமைச்சு, நான் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தான் அமல்கள் செய்வேன் என்பதை எதிர்பார்க்க அல்லாஹ் சொல்கிற ஒரு அல்லாஹ் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு செயல்பாடு, சிறிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும் அல்லாஹ் எதிர்பார்க்கலாம்னு சொன்னால், எது தொடர்ச்சியாக இருக்கிறதோ அந்த செயல்பாட்டை அல்லாஹ் விரும்புவதாக அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் இன்றைக்கு இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை பெற வேண்டும்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்கிட்ட கட்டளை என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன், அல்லாஹ் பொதுவாக ஒரு கட்டளை போடுறா, அவர்கள் தங்கள் தொழுகையில நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தொழுவாங்கன்னு நல்லா சொல்லலை, தொழுகையில நிலைத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன? இப்போ ரமலான்ல தொழுவாங்க, ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுவாங்க, அதற்கு பிறகு வர்ற முஹர்ரம்ல தொழுவாங்க, துல்காயதில் தொழுவாங்க, துல்ஹஜ்ல தொழுவாங்க, எல்லா மாதமும் தொழுவாங்க. தொழுவணும். எப்போ? தொழுதுகிட்டே இருக்கணும். என்னுடைய வாழ்நாளுடைய இறுதி நாள், இறுதி மூச்சு வரை தொழ வேண்டும். இன்னும் எதுவரை என்று சொன்னால் அதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உறுதியான காரியம் வரும் வரை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கள் தொழுகை நிறைவேற்றுவார்கள். அந்த உறுதியான காரியம் எது? நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த மரணம் என்பது உறுதி, எல்லாத்துக்கும் உறுதி. அந்த மரணம் வரும் வரை அவர்கள் தங்களுடைய அமல்களை நிலைத்திருப்பாங்க என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அது மாதிரி அமைந்திருக்கிறதா? இறையச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்னுடைய வாழ்விலே இந்த இறையச்சத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டேனா? ஒவ்வொரு வருடம் முடியும் போதும் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம். இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங் இருக்கு. ஜனவரி முதல் நாளா என்ன பண்ணணும்? இன்றையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? ஜிம்முக்கு போவேன். இன்றையிலேருந்து நான் இந்த கெட்ட செயல் புரிகிறவங்களா நான் அது செய்ய மாட்டேன்னு வாங்க. சில பேர் இன்னையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? டெய்லி ஜாகிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், இப்படி எதையாவது ஒன்று செய்வாங்க. இது இன்னைக்கு பொதுவான கலாச்சாரமாக மாறிச்சு. ஆனால் உண்மையிலே நாம் ரெசல்யூஷன் எடுக்க சரியான தகுதியானவர்கள். இந்த ரமலானில் என்னில் ஏற்பட்ட மாற்றம், இந்த மாற்றத்தை என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளும் நான் கடைபிடிப்பேன் என்ற ஒரு ரெசல்யூஷனை எடுக்கணும். இந்த ரெசல்யூஷன் மூலமாக எப்படி இருக்கணும்னு சொன்னால், நான் இந்த ரமலானில் பெற்றுக்கொண்ட ஒரு பாடம், ஏதாவது ஒரே ஒரு பாடம், அது காலையில் ஃபஜ்ரில் சீக்கிரமாக இருந்துச்சு வந்ததாக இருக்கலாம், டெய்லி தஹஜ்ஜுத் தொழுததாக இருக்கலாம், டெய்லி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுததாக இருக்கலாம், டெய்லி நஃபீல்களும் சுன்னத்துகளையும் அதிகப்படுத்தியதாக இருக்கலாம், அல்லது ரமலானிலே நாம் நின்று வணங்கிய அந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், குர்ஆன் ஓதியதாக இருக்கலாம். இப்படி நாம் செய்த எந்த ஒரு புதிய அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூடுதல் அமலாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய வாழ்நாளில் இறுதி நாள் யகீன், அந்த உறுதியான மரணம் வரும் வரை நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த சபையோடு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் இந்த ரமலான் உண்மையிலேயே நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை உணர முடியும். யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு நாள் தூக்கத்தில் இருக்கிற சமயத்தில் மலக்கு வர்றாங்க. வந்து அவர்களை அப்படி தூக்கத்தோடு அவர்கள் அழைச்சி, அதாவது கனவிலே அவர்கள் அழைச்சிட்டு எங்கே போகிறாங்க? அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்களை அழைத்து செல்லப்படுது. அங்கு அருமையான கற்களால், தங்க கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்கு அருகில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை பார்க்குறாங்க. அந்த மக்கள் மாதிரி ஒரு பெரிய அழகு, பேரழகு, ஒரு பிரம்மாண்டமான அழகு பார்க்கவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. யாருப்பா இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராயும் விதமாக அப்படி அவங்கள திரும்ப சுற்றி வந்து பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மூஞ்சி சுளிக்கிறாங்க. ஏன்? முன்பகுதியெல்லாம் அருமையா, இது மாதிரி உலகத்தில் ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்வது போல் இருக்கிறது. பின்னாடி வந்து பார்த்தால் கடுமையான துர்நாற்றமும், அவர்கள் மீது வீசுகிற அந்த நாற்றத்தின் விளைவாக நம்மால் நிற்க முடியாத அளவுக்கு துர்நாற்றமும், அசிங்கமான தோற்றம். அது எப்படிப்பட்ட அசிங்கம்னு சொன்னா, இது மாதிரி ஒரு அசிங்கமான தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை என்பது போல ஒரு தோற்றத்தை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு இடத்த கடந்து செல்றாங்க. அந்த மலக்கு கூப்பிட்டு காமிச்சு சொல்றாங்க, அதோ அங்கே ஒரு மன்சில் இருக்கிறது, அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு யார் வீடு தெரியுமா? நீங்கள் தங்க இருக்கிற அந்த மாளிகை அதுதான் என்று சொல்றாங்க. உடனே அப்சாது கேட்குறாங்க, நான் வானவரை நான் அந்த இடத்த பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதில் தான் இருக்க போறீங்கன்றது உண்மை, ஆனால் இப்போ உங்களால் அதை பார்க்க முடியாது, மரணத்திற்கு தான் பார்க்க முடியும்னு சொல்லி அப்படி கடந்து போகும்போது அந்த வானவர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மக்களை பார்த்தீங்களா? அவங்க யார் தெரியுமா? முன்பக்கம் ஃபுல்லாக பேரழகாக இருக்குது, பின்பக்கம் ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது. இவங்க யாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அதிகமாக செய்த அந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சேர்த்து செஞ்சிருவாங்க, தீமையும் சேர்த்து செஞ்ச மக்கள். அதனால் முன்பக்கம் நன்மையின் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே அழகு, அவர்கள் செய்த தீமையின் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே பின்னாடி இருக்கிற பேர் அசிங்கம் என்பதை அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்போவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மீது அதிகமான அன்பு எதிர்பார்ப்பு கொண்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவர்களுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாதா? இவர்களுக்கு இதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்கும்போது இருக்குது. அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த அந்த கட்டணத்துக்கு அருகில் ஓடுகிற அந்த ஓடையிலே இவர்களை எல்லாம் குதிக்க சொல்லுவான். எப்போது அவர்கள் இதில் குதிக்கிறார்களோ, குதிச்சு அவர்கள் எந்திரிச்சு வரும்போது எப்படி முன்னழகு அவர்களுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலை அழகாக, பேரழகாக, கொள்ளை அழகாக இருந்ததோ அதே போல பின்புறமும் மாறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மலக்கு சொல்றாங்க.
இந்த மக்கள் யாருன்னா நம்ம தான் அந்த மக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை எவ்வளோ முக்கியத்துவம் அளிக்கிறோமோ அதுபோல தீமையை செய்யாமல் இருப்பதற்கு நான் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையில தீமையை சேர்த்து தான் செய்கிறேன். அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படி நாம் செய்வதன் விளைவு என்னாகும்? என்னுடைய மறுமையில் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை சம்பாதிக்கக்கூடிய நிலைமை மாறும். இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் பாருங்க, ரமலானில் நாம் நின்று தொழுத தஹஜ்ஜத் பேரழகை பெற்று தந்தது. நாம் இரவில் வணங்கிய அல்லது காலையில் ஃபஜ்ர் இன்ன பிற வணக்கங்களில் முக்கியத்துவம் கொடுத்து சுன்னத்தான நஃபீலான வணக்கங்கள் கொடுத்தது எல்லாமே நமக்கு பேரழகு. அதே போல இந்த பேரழகை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அமலை நம்முடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக செய்யும் போது மட்டும்தான், என்னுடைய இறையச்சத்தை என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் என்னுடைய இந்த அழகு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்தில் பிரதிபலிக்க செய்யப்படும். இல்லை என்று சொன்னால் நான் செய்த தீமையின் விளைவாக, நம்முடைய தீமையின் விளைவாக என்னுடைய அந்த நன்மையினுடைய அந்த ஏடும் தீமையும் சேர்த்து ஒன்றாக்கப்பட்டு தோற்றமும் அசிங்கமான ஒரு தோற்றமாக மாறுகிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இறுதியாக இந்த ரமலானுக்கான சிறப்பே குரான் தான். இந்த ரமலானில் நாம் அதிகமாக தொடர்போடு இருந்திருப்போம். குரான் நமக்கு நாளை மறுமை நாளிலே நம்முடைய வலது கையை பிடிச்சு கொண்டு வருமா, பிடிச்சு கொண்டு வந்து அல்லாட்ட சொல்லுவான், இறைவா இவன் என்ன மனநம் செஞ்சான், இவன் என்ன சுமந்தான், இவன் நீ சொன்ன எல்லா எல்லைகளையும் சரியாக கடைபிடித்தான், நீ சொன்ன சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றினான், இவன் உனக்கு மாறு செய்யாமல் தன்னை தவிர்த்து கொண்டான், அதனால் இவன் என்ன பண்ணி இறைவா இவர்களுக்கு நீ அருள் புரின்னு சொல்லி அல்லாட்ட சொல்லுமா. முறையிடும். யாரு? குரான் முறையிடும். அப்போ அல்லாஹ் கேட்பானா, என்ன செய்யணும்னு நீ விருப்பப்படுற? இவ்வளோ ஒரு நல்லடியான நீ சொல்கிறல்ல, உன்னை வந்து இவன் நல்ல முறையில் பயன்படுத்தினான்னு சொல்கிறல்ல, இவனுக்கு நீ என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறான்னு அல்லாஹ் அந்த குரான்கிட்ட கேட்பானா. அப்போ அந்த குரான் பதில் சொல்லுவான், இறைவா இவருக்கு அழிவில்லாத பானத்தை நீ போட்டு சொர்க்கத்தில் உள்ள ஒரு கிரீடத்தை எடுத்து இவர் தலையில் வச்சிரியா அல்லாஹ் அப்படின்ற ஒரு பரிந்துரையை நமக்கு செய்யுமா. நீ என்ன சொல்கிறியோ அது வந்து இவர்களுக்கு நான் நடத்தி வைப்பேன் என்பதை அல்லாஹ் வந்து அந்த நேரத்தை கொடுப்பானா. அதே மாதிரி யார் இந்த குரானை சரியான முறையிலே கையாளவில்லையோ அவர்களுக்கும் அந்த குரான் சாட்சி சொல்லுது. என்ன பண்ணுது? அவர்களை கையோடு பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன சொல்லுமா, இவர்கள் என்னை வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை, உன்னுடைய எல்லைகளை எல்லாம் மீறினாங்க, தன்னுடைய மன இச்சையின் காரணமாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிறைய மக்களுக்கு இது ஒரு மைனஸாகவே இருக்குது. என் உள்ளம் சொல்கிறது ஓகேவா, அல்லாஹ் சொல்கிறது ஓகேவான்னு பார்க்குறாங்க. என் உள்ளம் சொல்கிறதா ஓகே, என் உள்ளம் எப்போவுமே நன்மையைத்தான் சொல்லும்னு நினைக்கிறான். மற்றவனுடைய ஃபீட்பேக், அவன் விமர்சனம் முக்கியமா அல்லாஹ்வுடைய வசனம் முக்கியமான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வசனம் தான் முக்கியம். 4 பேர் 4 விதமாக திட்டிட்டு போகலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு சட்டத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா, சரியாக செய்யலைன்னா, அது மாதிரி அந்த குரான் சொல்லுமா, இவன் வந்து உன் சட்டத்தை சரியாக பின்பற்றலை, இவன் உனக்கு மாறி செஞ்சா இவனை என்ன பண்ணு, இவனை நரகத்தில் முகம் குப்புற இவனை வீழ்த்தல்லாம், நீ முகம் குப்புற வீழ்த்துற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் இதே இடத்துல நிற்பேன்னு சொல்லுமா அந்த குரான். இவர்களுக்கு அவர்கள் அழியக்கூடிய அளவுக்கு பானத்தை கொடு, குடிக்கிறதுக்கான அந்த ஆகாரத்தை கொடுன்னு சொல்லி அது நமக்கு எதிராக பிரார்த்திக்கிற பரிந்துரை செய்கிற ஒரு சம்பவம் இந்த குரான் மூலம் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்த குரானை அடைந்த இந்த ரமலான் மாதத்தை நாம் சரிவரையில் பயன்படுத்தினோம் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு, ரமலானுடைய எதிர்பார்ப்பு, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த இறையச்சம், இந்த பேணுதல், இந்த இபாதத்திலே நாம் கொண்ட மிகப்பெரிய இந்த அளவு எல்லாம் ரமலான் முடிந்தும் தொடர வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியை செய்து நன்மையை தீமையோடு கலக்காமல் நன்மையோடு மட்டுமே சேர்த்து நாளை இந்த மறுமை நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டவனாக இறுதியாக இந்த ரமலானுடைய இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிகமாக தர்மத்தை பற்றி பேசியிருப்போம். காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செஞ்சாங்க. அதே போல இந்த சபையும் தர்மம் செய்வதற்கான உகந்த சபை. நம்ம இதெல்லாம் பல முறை அறிந்திருந்தாலும் ஒரே ஒரு சம்பவமாக ஒவ்வொரு நாளும் சில மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். எதற்கு என்று சொன்னால் நிறைய வேலைகளுக்கா, பிரார்த்தனைகளுக்கா. அதில் 2 மலக்குமார்களை அல்லாஹ் பிரத்யேகமாக அனுப்புவோம். அதில் ஒரு மலக்கு பிரார்த்திப்பார். என்ன பிரார்த்திப்பார் சொன்னால், அல்லாஹும் ஆழ்த்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைய தினம் யார் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கான நன்மையை பகரத்தை நீ வழங்கி விடுன்னு பிரார்த்திப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் இந்த வேலை ஒவ்வொரு நாளும் செய்கிறான். இன்னொரு மலக்கு கேட்பாராம், அல்லாஹும் ஆழ்த்தி மும்சிக்கன் தலஃபா, இறைவா இன்றைய தினம் யார் தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்தார்களோ அவர்களை எனக்கு நீ என்ன பண்ணிரு, அழிவை கொடு, நாசத்தை கொடுன்னு கேட்குமா. ஒருத்தராவது என்ன கேட்டார், நன்மையை கொடுன்னு கேட்டார். ஆனால் இந்த இன்னொரு மலக்குமார் என்ன கேட்குறாருன்னா, யார் தர்மம் செய்யலையோ அவனுக்கு நீ நாசத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும்.
இந்த பிரார்த்தனை டெய்லி நடக்குது. இன்றைக்கெல்லாம் நம்ம டெய்லி தர்மம் செய்கிறோமானே தெரியல. நான் அதற்கான திட்டத்தெல்லாம் வச்சிருக்கானே தெரியல, நான் உட்பட. நாம் இதற்கான திட்டத்தை வரையறுக்க வேண்டும். டெய்லி 1 ரூபா கொடுத்தாலும் தர்மம் தான், 5 ரூபா கொடுத்தாலும் தர்மம் தான், 10 ரூபா கொடுத்தாலும் தர்மம் தான். அப்படி நாம் செஞ்சுட்டா அல்லாஹ்வின் பாதையில் மலக்குமாருடைய பிரார்த்தனையே நாம் பெற்று விடுவோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் அடைவதற்கும் அந்த நமக்கு எதிராக பிரார்த்திக்கிற அந்த வானவர்களுடைய பிரார்த்தனையில் நாம் தப்பிக்கணும்னு சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கி நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக, ஏற்கனவே முன்னாடி சொன்ன வகையில் இந்த சபை கலையும் போது நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை கலையணும்னு சொன்னால் இந்த நேரத்தில் பிரார்த்திப்பதற்கான நேரம் இருக்கிறது. இன்றைய நாளுடைய ஒட்டுமொத்த பரக்கத்தையும் கேட்கலாம். இன்னும் இந்த சபையில் இருக்கிற நாம் 2024 நோன்பை முடித்தோம். அன்றைய தினத்துடைய நோன்பு பிறநாளையும் அடைஞ்சிட்டோம். ஆனால் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டாங்க. கடந்த முறை அவங்களோட இந்த பிறநாள் தொழுகை திடலில் இருந்திருப்போம். ஆனால் இப்போ இந்த வருஷம் அவங்க இல்லை. இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஒரு நல்ல தினத்தில், புனிதமான இந்த நாளில் அவங்க நம்மோடு இல்லை என்பது நம்ம உள்ளம் பல நேரத்தில் அதை நினைத்து சஞ்சலப்படும். அந்த நம்மளுடைய பாசத்திற்குரிய அந்த நேசத்திற்குரிய உறவுக்காக பிரார்த்திக்கலாம், இந்த சமூகத்திற்காக பிரார்த்திக்கலாம், குறிப்பாக பாலஸ்தீன் மக்கள் படுகிற அந்த கஷ்டத்திற்காக பிரார்த்திக்கலாம். நம்முடைய இறையச்சம் ஒட்டுமொத்த வருடத்திற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இருப்பதற்காக பிரார்த்திக்கலாம். இப்படி பிரார்த்தனையை நாம் இப்படி தான் பிரார்த்திக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்கான தேவை ஏகப்பட்டது இருக்குது. அந்த பிரார்த்தனைகளை தவறாது கேட்டு இந்த சபையை விட்டு கலைமாறு கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.